عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما مخبرا وآمرا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். நாமெல்லாம் ரமலான் மாதத்தினுடைய பிறை 18 என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அல்லாஹ் ரசூலை பற்றி பேசப்படக்கூடிய அந்த மஜ்லிஸில் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். பொதுவாகவே பெரும்பாலும் பயானுகள் நம்ம என்ன செய்கிறோம் கேட்குறோம். ஓதக்கூடிய முதல் சும்ராவில் ஆரம்பித்து 7வது சும்ரா வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். நமக்கு பேசப்படக்கூடிய விஷயங்கள் உஸ்தாமார்கள் ஃபுல்லாக தலைப்புகளாக பிரித்து கொடுக்கப்பட்டாலும் நம்ம அத்தனை பேருக்குமே அது தெரிஞ்ச விஷயங்களாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம். திரும்ப அதை கேட்கும்போது அதை ஞாபகப்படுத்திக்கிறோம் கொள்கிறோம், ரைட். ஆனால் இது எல்லாமே சுயமாக நம்மால் என்ன செய்ய முடியும், தெரிஞ்சிக்க முடியும், படிச்சிக்க முடியும், தேடி அடைய முடியும். ஆனால் அல்லாஹ் ரசூலுடைய அந்த ஞானம் அதை நம்ம சுயமாக என்ன செய்ய முடியாது, பார்த்து முழுமையான முறையில் விளங்க முடியாது. பேப்பரில் படித்து புரிகிறதுன்றது வேற, அதை உடையவர்கள் தெரிஞ்சுக்கிறன்றது வேறு. மற்ற அமல்கள்லாம் தனித்தனியாக போய் என்ன செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம். ஆனால் அல்லாஹை பற்றி சொல்லும் பொழுது அர் ரஹ்மானு ஃபஸ் அல் பிஹி ஹபீரா, அல்லாஹை பற்றி அவனை அறிந்தவர்கள்ட்ட போய் என்ன செய்யுங்க கேளுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த செஷன் இருக்கல, நம்ம ரமலானில் பகலும் அமல் செய்கிறோம், இரவும் அமல் செய்கிறோமே, இந்த அமல்கள் எல்லா நாட்களிலும் உள்ள அமல் தான். வருஷத்தினுடைய எல்லா நாட்களும் இதை நம்ம என்ன செய்கிறோம், செய்ய முடியும். தனியாகவும் செய்ய முடியும், கூட்டாகவும் செய்ய முடியும், மற்ற எல்லா இடங்களும் நமக்கு கிடைச்சிரும். ஆனால் அல்லாஹ் ரசூலை பற்றி வெறும் அல்லாஹ் ரசூல்னு அந்த பேர் கிடையாது. அல்லாஹ்னா யாரு, எப்படிப்பட்டவன், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரு, ஒவ்வொரு தாலீம்லையும் நம்முடைய ஆலாவுசா ஷேக்னா அவங்க என்ன செய்வாங்க, அல்லாஹ்ல ஆரம்பித்து அல்லாஹ்வுடைய ஹக்கீக்கத்தில் ஆரம்பித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீக்கத் வரைக்கும் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இன்னும் அல்லாஹ் பற்றி உண்டான விஷயங்களே என்ன செய்யலை, முடியலை. ஆனால் நம்முடைய உஸ்தாதுடைய அந்த நடத்துகிற தன்மை பாருங்க, வெறும் பயான் அமைப்பில் போகலை. நம்ம ஆலிம்களாக இருக்கிறதுனால அந்த அரபி வாசகங்களை சொல்லி 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 சின்ன பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. உஸ்தாதுடைய அந்த அனுபவத்துக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா 30 வருஷம் தாலீம் தொடர்ந்து சொல்கிறாங்களே, அப்போ எவ்வளோ விஷயங்கள் அவங்க கற்றுருப்பாங்க. அவங்க கற்றுக்கிட்டதை அப்படியே நம்மகிட்ட சொல்ல வந்தாங்கன்னா அதை கிரகிக்கிற அந்த அமைப்பு நம்மக்கிட்ட இல்லை. நம்ம ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான். இல்மு தௌஹீதை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கரையில தான் இருக்கிறோம். ஆனால் உஸ்தாத் அதனுடைய ஆழத்தில் போய் என்ன செஞ்சுருக்காங்க, மொத்தத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதற்கு உஸ்தாதுடைய அந்த பயானை கேட்குற அளவுக்கு ஆட்கள் இருந்தால் அவருடைய வேகமே வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய பேச்சுடைய அமைப்பு இன்னும் பிரம்மாண்டமாக என்ன செய்யும் இருக்கும். நம்ம தொடர்ந்து உஸ்தாத் சொல்கிறாங்க, என்னுடைய பயான தாலீமை கேட்டு என்ன செய்கிறாங்க, வளையல் மீறான அவங்களாம் என்ன செய்கிறாங்க, கால் பண்ணுறாங்க, கொள்கிறாங்க, பேசுகிறாங்க. இவங்களாம் வந்து ஆரம்ப காலத்திலேருந்தே உஸ்தாது தாலீம் நடத்தி கூட இருந்தவங்க, உஸ்தாத் சொல்கிற பயானை கேட்டவங்க. தூரத்துல இருந்துள்ள அந்த மாதிரி ஒரு 50-100 பேர் இந்த ஹால் ஃபுல்லாக நிறைஞ்சிருந்தாங்க வச்சிங்களேன், உஸ்தாது தாலீம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் நம்முடைய சின்ன சின்ன அந்த கவனக்குறைவுன்றதுனால, நம்முடைய அந்த வேக குறைபாடு, உஸ்தாதும் கொஞ்சம் இறங்கி இருந்து பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்கிறாங்க, நடத்துகிறாங்க. அப்போ இந்த ஞாபகத்து வந்து சாதாரண ஞாபகத்து கிடையாது. நமக்கு இப்போ விளையாட்டாக என்ன செய்யலாம் தெரியலாம், கேட்காமலே நமக்கு கிடைக்கிறதுனால இது சாதாரணமாக நமக்கு என்ன செய்யுது தெரியுது. ஆனால் இதை வேணும்னு சொல்லி இதை அடையணும்னு சொல்லி ஒரு தாக நேரம் வரும். அப்போ நம்ம இதை கற்றுக்கிட்ட இந்த இல்மு என்ன செய்யும், நமக்கு கண்டிப்பாக உதவாமல் இருக்காது. காதில் வாங்கி போட்டுக்கணும். உஸ்தாத் சொல்லுவாங்களே, எதுவாக இருந்தாலும் புரியுதோ புரியல வாங்கி போட்டுங்க, ஆனால் உங்களுக்கும் ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் இந்த இல்மு என்ன செய்யும் உங்களுக்கு உதவும்னு சொல்லி. அப்போ சில விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம், இறுதியாக உஸ்தாத் நடத்தின அந்த பாடங்களை மட்டும் ஒரு முதாக்கரை நினைவூட்டி நிற்போம். இப்போ கடைசியாக சொல்லும்போது உஸ்தாத் சொன்னாங்க தௌஹீதுடைய பாடத்தை நடத்துகிறாங்க. தௌஹீது 4 வகைன்னு சொன்னாங்களா. ஒன்று வந்து தௌஹீதுல் இபாதா, தௌஹீதுல் அஃஆல், தௌஹீது சிஃபாத், தௌஹீது ஜாத். தௌஹீதுல் இபாதானா என்ன, அல்லாஹ் மட்டுமே என்ன செய்யணும், வணங்கணும். அதுக்கு நேர் ஆப்போசிட்டு ஷிர்கு ஃபில் இபாதா, அல்லாஹ் அல்லாதவர்கள் என்ன செய்யறது, வணங்குறது. இது பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இதை பற்றி தான் என்ன செய்யறோம், அதிகமான பயான்கள் நம்ம கேட்கறது ஃபுல்லாகவே இதை சுற்றி தான் இருக்கும். அல்லாஹ் மட்டுமே வணங்கணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேர் என்ன செஞ்சாங்க, சிலை வணக்கத்தை என்ன செஞ்சாங்க, ஒழிச்சாங்க. அல்லாஹ்வுடைய மட்டும்தான் வணங்கணும். ஆயத்துகளே அதான் வரும்.
உஅ்புதுல்லா வஹ்தஹு அந்த மாதிரி ஆயத்துக்கள் தான் என்ன செய்யும் வரும். இது பெரும்பாலான பயன்கள் நம்ம என்ன செய்யணும் கேள்விப்படுறோம். ஆனா ரெண்டாவது தௌஹீதுல் அஃஆல். அஃஆல்னா என்ன? அடியானுடைய ஃபேலையும் ரப்புடைய ஃபேலை என்ன செய்யறது பிரிச்சு பார்க்கறது. இப்போ அல்லாஹ்வுடைய ஃபேலை இல்லாம ரப்ப ஹல்குகளை கொண்டு வரும்போது அது ஷிர்குல் அஸ்பாபா என்ன செஞ்சிருது மாறிடுது. அப்போ தௌஹீதுல் அஃஆல நமக்கு எந்த கொள்கை இருக்கணும்? லா ஃபாயில இல்லல்லான்னு வரணும். அங்க வந்து லா மாபூத இல்லல்லா. ஷரியத்துடைய விஷயத்துல தௌஹீத் என்னது? வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர யாருமே இல்லை. வணக்கம்ன்றது வெறும் தொழுகை மட்டும் கிடையாது. இப்போ ஒரு ஆடு மாடை அறுக்கிறோம், யார் பேர்ல மட்டும்தான் அறுக்கணும்? பிஸ்மில்லாஹ் அல்லாஹ் அக்பர் மட்டும்தான் என்ன செய்யணும் சொல்லணும். சத்தியம் செய்யறோம், யார் பேர்ல மட்டும்தான் சத்தியம் செய்யணும்? அல்லாஹ் பேர்ல மட்டும்தான் என்ன செய்யணும்? சத்தியம் செய்யணும். இந்த மாதிரி ஒத்தனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செய்யப்படக்கூடிய விஷயங்கள், இவன் என்ன படைச்சான் அதனால இவனுக்கு நம்ம கண்ணியம் செலுத்துறோன்ற அந்த எண்ணம் வருதுல, அந்த எண்ணம் உடைய இபாதத்துடைய விஷயங்கள் அனைத்துமே யாருக்கு மட்டுமே சொந்தம்? அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம். அதனால அது லா மாபூத இல்லல்லா. அல்லாஹ் அல்லாதவர் அந்த இடத்துல கொண்டு வரும் பொழுது அது ஷிர்கு ஃபில் இபாதத்தா என்ன செஞ்சிருது மாறியது. நமக்கு ஷேக்னா என்ன செஞ்சாங்க சொல்லி காமிச்சாங்க. ரெண்டாவது தௌஹீதுல் அஃஆல். அப்ப லா ஃபாயில இல்லல்லா, அனைத்திற்கும் காரணகாரியமா இருக்கிற முசப்பிப் யாரு தான்? அல்லாஹ் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த சம்பவம் சொல்லி காமிச்சாங்க. அவ்வளவு பெரிய அரசாட்சி அல்லாஹ் கொடுத்தான். ஆனா கடைசியில் என்னதான் சொன்னாங்க? ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி. இந்த ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தது யாரு தான்? நீதான்றாங்க. வ அல்லம் தனி மின் தவீலில் அஹாதீஸ். கணவனுடைய இந்த இல்முகளை விளக்கத்தை கொடுத்தது யாரு? அப்போ சொல்லிட்டு சொல்லும்போது சொன்னாங்க, உஸ்தாத் சொன்னாங்க, அப்போ நான் அறிஞ்சேன்னு என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க, அலிம்துன்னு சொல்லாதீங்க, அல்லம நீ எல்லாம் என்ன செய்யுங்க சொல்லுங்க. அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சான்? கற்றுக் கொடுத்தான். கதர் தூ எனக்கு கூவத்து இருக்க ஆற்றல் இருக்கு என்ன செய்யாதீங்க சொல்லாதீங்க. அகதர நீ அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்ச குதிரத்தை என்ன செஞ்சான்? கொடுத்தான். அப்ப இந்த ஷிர்குல் அஸ்பாபை விட்டு நம்ம தவிர்ந்துட்டோம்னு சொன்னா நமக்கு வரக்கூடிய நஃபா லர் எதுவுமே ஒண்ணுமே செய்யாது. ஹதீஸ்ல ஒரு ஹதீஸையும் நம்ம ஷைഖ்னா சொல்லி காமிச்சாங்க. ஒட்டுமொத்த ஜின்கள் மனிதர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு கெடுதியை செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. அல்லாஹ் எழுதியிருந்தாதான் என்ன செய்ய முடியாது? முடியும். அதே போல ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து உனக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது? முடியாது. அல்லாஹ் உனக்கு தீமை தான் வரும்னா உனக்கு தீமையும் துன்பமும் தான் என்ன செய்யும் வரும்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ தௌஹீது ஃபில் அஃஆல நம்ம சொல்ல வேண்டியது லா ஃபாயில இல்லல்லா. மூணாவது தௌஹீது ஃபிஸ் சிஃபாத். இப்போ சிஃபாத்துகள் வந்து ஒரு கணக்கே கிடையாது அப்படிதானே சொன்னாங்க. எண்ணிலடங்காத சிஃபாத்துகள் என்ன செய்து இருக்கு. ஆனா அது அத்தனையுமே 7 சிஃபாத்துக்குள்ள என்ன செஞ்சிடும் அடங்கிரும், அதுக்குள்ள திரும்பிடும்னாங்க. என்னென்ன அந்த 7? ஹயாத்து, இல்மு, இராதா, குதுரத்து, சம, பசர், கலாம். இந்த 7 தான். இப்போ இந்த 7 சிஃபத்துகளிலும் பரிபூர்ணமானவன் யாருன்னா அல்லாஹ் மட்டும்தான். லா மௌசூஃப பி கமாலின் இல்லல்லா. இந்த 7 சிஃபத்துகளை கொண்டும் பரிபூர்ணமனாக இருப்பவன் யார் மட்டும்தான்? நமக்கும் இருக்கு, பார்வை இருக்கு, கேள்வி இருக்கு, பேச்சு இருக்கு, இல்மு ஞானம் இருக்கு, குதிரத் என்னும் ஆற்றல் என்ன செய்தி இருக்கு, இராதான கூடிய நாட்டம் இருக்கு, ஹயாத் என்ற அந்த ஜீவன் என்ன செய்தி இருக்கு. ஆனா இது அத்தனையுமே குறைபாடு. இப்போ இதுக்கு சொல்லும் போது என்ன சொன்னாங்க? முன்னாடி நம்ம அதமா இருந்தோம், ஒண்ணும் இல்லாம இருந்தோம், இதுக்கப்புறமும் நம்ம அதமா என்ன செய்ய போறோம்? போறோம். நம்முடைய சிஃபத்துகள்ல ஏற்றத்தாழ்வு இருக்கும், மாற்றம் என்ன செய்யும் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே வகையான இல்மு என்ன செய்யப்படுறது இருக்கப்படுறது கிடையாது, ஏற்றம் இறக்க இருக்கும். அல்லது இன்னைக்கு கற்று கொண்டிருப்போம், நாளைக்கு என்ன செய்யலாம் மறக்கலாம். நம்முடைய குதிரத்து ஒரே மாதிரி நம்ம குதிரத்து இருக்காது. ஆரம்பத்துல பலகீனமா இருந்தோம், இப்ப இந்த வாலிப வயசுல என்ன செய்யறோம் பலமா இருக்கிறோம், திரும்ப எப்படி மாறிடுவோம்? பலவீனமா அதே நிலைமைக்கு என்ன செய்வோம்? நுணக்கி சூஃபில் ஹல்குன்னு சொல்றாங்க. யாருக்கு ஆயுளை நாம் நீட்டு கொடுக்கின்றோமோ ஹல்குகளிலே ரொம்ப பலகீனமானதாக நம்ம என்ன செஞ்சிருவோம் ஆக்கிரோம்னு சொல்லி அதே பழைய நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம் போயிடும்னு சொன்னாங்க. அப்ப லா மௌசூஃப பி கமாலின் இல்லல்லா. அந்த சிஃபத்துகள்ல வேற ஏதாவது படைப்பை பார்த்தோம்னா அது என்ன ஆயிருது? ஷிர்கு ஃபி சிஃபாத்தா என்ன செஞ்சிருது மாறிடுது. கடைசியா சொன்னது தௌஹீதுன் ஃபில் உஜூத், தௌஹீத் ஃபி தாத்னு வாங்க. லா மௌஜூத இல்லல்லா. ஹகீகியான சுயமான உள்ளமை உடைய ஒருவன் உண்டானா அது யார் மட்டும்தான்? நம்மளும் மௌஜூதா இருக்கோம், நம்ம ஹகீகி என்னது கிடையாது. நம்மளை அல்லாஹ் என்ன செய்யறான்? காமிச்சுக்கிட்டு இருக்கிறான். அழகான ஒரு உதாரணம் சொன்னாங்க. மௌத்தானா மௌத்தாயிடான்னு சொல்றோம், ஆனா சொல்றதுக்கு ஆள் இருக்கிறனால தான் நம்ம என்ன செய்யறோம் மௌத்தானு சொல்றோம். அல்லாஹ் நினைச்சா ஸ்பாட்ல அந்த உருவத்தையே என்ன செஞ்சிட முடியும், அந்த உடம்பே இல்லாம கூட என்ன செஞ்சிட முடியும், ஆக்கிட முடியும். ஆனா அல்லாஹ் அப்படி என்ன செய்யறது இல்லை, செய்யறது இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கண் முன்னாடி பார்க்க வச்சு அதனுடைய படிப்பினைகளை பெற வச்சுதான் என்ன செய்யறான், அதை நம்ம கண்ணுல இருந்து மறைச்சு மண்ணுக்குள்ள வச்சு அடக்கம் பண்ணி நம்ம எப்படி என்ன செய்யறான் நீக்கிறான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. அப்ப லா மௌஜூத பிஹக்கின் இல்லல்லா. அப்ப 4 வகையான தௌஹீத். ஒட்டுமொத்த சாராம்சம் இதுதான். இப்ப இஸ்லாம், ஈமான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கும் போது பதில் சொல்லுவாங்க. மூணாவது என்ன கேட்பாங்க?
இஹ்சான் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபைல்லம் தகுன் தராஹு ஃபைன்னஹு யராக். உண்மையிலே இதுக்கு முன்னாடி அந்த தாலிமுடைய பாடங்கள் நம்மளும் இருந்திருக்கும். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளவு நாள் எடுப்பாங்க. ஒரு 30 நாளுடைய தாலிமுடைய பாடங்கள்ல ஏதாவது ஒரு 2 நாள் தான் இந்த மாதிரி தாலிம்கள் கிடைக்கும். சரிதானே நான் சொல்றது? அதாவது நிறைய பயான்கள் இந்த மாதிரி வரும். ஆனா நம்முடைய உஸ்தாத் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அல்லாஹ் ரசூல் சம்பந்தமான வசனங்களை தவிர, அது சம்பந்தமான ஹதீஸுகளை தவிர வேற எந்த வரலாறுமே பேசல. ஏதாவது வரலாறு பேசியிருக்காங்களா? தாலிம் சம்பந்தப்பட்ட இருந்தா அந்த சம்பவத்தை என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அல்லாஹ் ரசூலை பத்தி உண்டான அந்த சிஃபத்துகள் சம்பந்தமா ஏதாவது இருந்தா என்ன செய்யறாங்க, தலீலா காமிக்கிறாங்க தவிர தனிப்பட்ட சம்பவமா என்ன செய்யல. அப்ப இவ்வளவு குறுகிய நேரத்துல நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, மிகப்பெரிய சாரா பொழிஞ்சு நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சஹாபாக்கள்லாம் சொல்லுவாங்க, ஜுந்துப் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் விளையாடுற அந்த பருவ வயசு உடையவர்களா இருந்தோம். அந்த நேரத்துல கூட குரானை கற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஈமானை தான் கத்துக்கிட்டோம்வாங்க. தஅல்லம்னல் ஈமான் கப்லல் குர்ஆன். குர்ஆன் முதல்ல நாங்க ஈமானை கத்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் தான் நாங்க எதுக்குள்ளே வந்தோம். நமக்கு கேள்வி வரும்ல, இந்த நேரத்துல இந்த தாலிம்களுக்கு என்னது தேவை, அவ்வளவு பெரிய வயசுல சொல்றோமே, நம்ம அந்த வயசையும் தாண்டிட்டோம். பருவ வயசு தாண்டி என்ன செய்ய, டீனேஜையும் தாண்டி வந்துட்டு நிக்கிறோம். ஆனா அவங்க எந்த வயசுல குர்ஆன் கத்துக்கொள்ளப்பட வயசு என்னது, 7-8 வயசு தானே. அந்த 7-8 வயசுல முதல்ல அவங்க எதை படிச்சுக்கிட்டாங்க, அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய சிஃபத்துகள்லாம் என்ன, அதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு பேசிக்கிட்டே இருந்தா சொல்லுவாங்க, தால் நுமின் பினா சாஅத்தன், வாங்க ஒரு 2 நிமிஷம் ஈமான் கொள்வோன்னுவாங்க. ஆல்ரெடி முஃமின் தானே அவங்க. அப்ப என்ன அர்த்தம்னா அல்லாஹ்வை பத்தி உண்டான விஷயங்கள் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம், வாங்க உட்காருங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லப்போனா நிறைய என்ன செய்து வருது. அப்துல்லா பின் மசூத் அலி அவங்க சொல்லுவாங்க, இல்முன்றது வெறும் அதிகமான கதைகளும் சம்பவங்களும் பேசுறது என்னது, அல் இல்மு லைஸத் பி கஸ்ரத்தி ரிவாயா, ரிவாயத்துகள் அதிகம் பேசுறது என்ன கிடையாது, இல்மு கிடையாது. அல்லாஹ் ரசூலை பத்தி உண்டான விஷயங்களை பேசுறது படிக்கிறது பேர் தான் என்னது, இல்முன்னு சொல்லி அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட உன்னதமான ஆரிஃபீன்கள் மற்றும் சாலிஹ்கள் இந்த தேட்டத்துல உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய இல்மு நம்முடைய ஷேഖ்னா என்ன செய்யற நமக்கு கொடுக்குறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்று இல்லாட்டாலும் என்றா ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், சாலிஹின்களாக மாறுவோம், ஆரிஃபின்களாக என்ன செய்வோம், மாறுவோம். அந்த நேரத்தில் இந்த எளிமை நமக்கு என்ன செய்வோம், பலனளிக்கும்னு சொல்லி அந்த அடிப்படையில அல்லாஹ் தாலா முடிஞ்ச நாட்களோடு சேர்த்து மீதமுள்ள நாட்கள்ல என்ன செய்யணும், நம்ம உஸ்தாதுடைய அந்த தாலீம்களை கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.